31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றுட்டு இருக்கு. இதுல முதலமைச்சர் விஜய் பேசின விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அடிப்படையில் தமிழ்நாடு சார்ந்த முதலமைச்சர் விஜய் வலியுறுத்திருக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அவர் மேலதாக ஒரு 20 பக்கம் வரைக்கும் பல விஷயங்களை பேசி வலியுறுத்திருக்கிறார். ஆனால் அதில் போதுமான இல்ல முக்கியமான ஜீவாதாரணமான பிரச்சனைகளாக இருக்கக்கூடியதை தொட்டு இருக்கிறாரா இல்ல இன்னும் அதுல அழுத்தமாக பேசியிருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா நிறைய இருப்பதாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்திற்கு இதுல கான்சியஸா இன்றைக்கு அந்த கூட்டத்துக்குள்ள மேகதாது விவகாரத்தை டி.கே. சிவகுமார் கிளப்பி இருக்கிறார். அப்ப ஆப்வியஸா டி.கே. சிவகுமார் வராருன்னு அது குறித்து பேசுவார் என்பதற்கான உரிய திட்டமிடுதல்களோடு தமிழ்நாட்டினுடைய குரலை அங்க பதிய வைக்கிறதுக்கு முதலமைச்சர் அதுக்கு ஏற்ற பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸோட தயாரிப்புகளோட போயிருந்திருக்கணும் இல்லையா? பட் அதுவே அடிப்படையில குறைந்திருப்பதாகத்தான் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு இன்டென்ட்ங்கிறது தமிழ்நாட்டினுடைய நியாயம் தான். நீங்க என்ன விஷயங்கள் ரெண்டு பேருமே நீங்க ஒத்துக்கிட்டாலும் அதற்குள்ள மத்திய அரசு விளையாட முடியுமானா விளையாட முடியும். அப்ப அப்படி இருக்க சூழல்ல மத்திய அரசின் சார்பில் உள்துறை அமைச்சர் நீங்க லிட்டரலி அவர் தான் நம்பர் 2 இருக்கிறவர் வரும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள ஒரு விஷயமும் வரல, மத்தியஸ்தம் செய்து வைக்க அவங்க அழைக்கலாம்னா அவங்களுக்கும் அங்க அரசியல் கணக்கு இருக்கணும் போது தமிழ்நாடு இன்னும் துல்லியமாக கணக்கிட்டு இன்றைக்கு நம்முடைய தரப்பு நியாயங்களை பதிவு செய்வதற்கான வேலைகளை முதலமைச்சருக்கு பின்னாடி அதிகாரிகளோ இல்ல மற்ற தரப்புல அதை சென்ஸ் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீட் தொடர்பான விஷயங்கள் தமிழ்நாட்டுல தீர்மானங்களுக்கு பிறகு தீர்மானங்களா போட்டிருக்கோம். மேகதாதுலையும் நம்ம அப்படிதான் பண்ணிருக்கோம். அது இதற்கு முன்பாக இருந்த அரசுகள் செய்ததனுடைய ஒரு நீட்சி என்கிற அந்த புள்ளியில தான் வருமே தவிர அதை தாண்டி மேற்கொண்டு என்ன ப்ராக்ரஸிவா அதுல செஞ்சிட முடியும் என்கிற கேள்வி இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. இப்ப நீட் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் டச் பண்றாங்க அப்படின்னா நீட்டுக்கு எதிரான போராட்டங்களுக்கு பிறகு இங்கு மாணவர் அமைப்புகளோடு சேர்ந்து போறவர்களை கண்காணிக்கணும்னு அரசாங்கம் தலைமைச் செயலாளர் தலைமையில் நடந்த கூட்டத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை விடுறாங்கன்னா இப்ப அதுவே அரசுக்கு தெரியாமல் அதிகாரிகள் வேறு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா என்கிற கேள்வி எல்லாம் கூட எழுப்புகிறது. அப்கோர்ஸ் உள்துறை அமைச்சர் அதற்கு மேல சென்ட்ரல் கேடர்ஸாக ஐஏஎஸ் அதிகாரிகள் எப்போது வேண்டாமானாலும் போகலாம் என்பது ஒரு பார்வையாக இருந்தாலும் இன்னும் தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் குறித்து அழுத்தமாக முதலமைச்சர் இன்றைக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பதிவு செய்திருந்திருக்கலாம். இப்ப மத்திய அரசு நம்முடைய கனிம வளங்களுக்கான வரி விதிப்பு உரிமை அதை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஒரு 11,000 கோடி சொந்த வரி வருவாய் காலி ஆகுது. இதெல்லாம் இன்னும் இதுல இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அனைத்து மாநில முதலமைச்சர்கள் இருக்கும் போதே அவங்களையும் சேர்ந்து எல்லோரோடும் அந்த பொது வலியுறுத்தல் வச்சிருக்கலாம். மத்திய மாநில உறவுகள் சார்ந்து பாஜக டிஸ்டர்ப் ஆயிடுங்கிறதுக்காகவே அதை முதலமைச்சர் தொடாம இருக்கிறாரோ என்கிற கேள்வியும் சந்தேகமும் கூட நமக்கு அதில் எழுது. தொலைபேசி வாயிலாக தங்களது கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். நன்றி.